ஏமா ரேவதி, கொஞ்சம் தண்ணி கூட. எம்மாடி, நான் ஒரு விஷயம் சொன்னா கோச்சிக்க மாட்டியே? என்னம்மா? என்னம்மா? அது வந்து என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லு. அந்த மாய் வந்திருந்தா. என் கல்யாண விஷயத்தை பத்தி தானே பேச போறீங்க? எனக்கு வேண்டாம். அவன் சொல்ற எந்த மாப்பிளையும் எனக்கு வேண்டாம். அப்படி சொல்லாதம்மா. இப்ப வந்திருக்கிற இடம் ரொம்ப நல்ல இடமா. மாப்பிள்ள நம்ம சூப்பர்வைசர் சிவனாண்டிதாம்மா. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் ரொம்ப ஆசைப்படுறாரு. அவர் என்கிட்ட வந்து நேர்ல பேச முடியாம அந்த மாய்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அதை விட எனக்கு கொஞ்சம் விஷம் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டு செத்து போயிடுறேன். ஏண்டி, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இவரோட நல்ல மாப்பிள்ள உனக்கு கிடைக்க மாட்டாரு. நல்ல மாப்பிள்ளையா? கண்ட பொம்பளைங்களோட சுத்துறவங்க கூட என்னவான்னு சொல்றியா? ஆம்பளைங்கனாலே கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதா செய்வாங்க. ஆமா, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உங்க அப்பா என்ன கொட்டி வச்சுட்ட போயிருக்காரு. ஆமா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். அதெல்லாம் முடியாது. நான் அவருக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அதை விட எனக்கு கொஞ்சம் விஷம் வாங்கி கொடுத்துரு, சாப்பிட்டு செத்து போயிடுறேன். ரேவதி, நீ சிவனாண்டிய கட்டிக்க போறியா? அத்தை கட்டாயப்படுத்தினா? கண்டிப்பா கட்டிக்க மாட்டேன். ரேவதி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னா நீ சிவனாண்டிய கட்டிக்க. கோபி, கோபி, இத சொல்ல உனக்கு எப்படி மனசு வந்தது? இனிமே அப்படி சொல்லல, என்ன மன்னிச்சிட்டு. என்ன காமாட்சிக்கா, இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது ஏன்னே தெரியல, உடம்பே சரியில்லை. நானா இருந்தா வீட்லயே இருந்திருப்பேன். உன் கதையே வேற தாட்சாயினி. இனி நான் வாயை திறக்கலப்பா. அவன் தான் வரான். சூப்பர்வைசர் தானே? ஆமா. அப்ப அவர்கிட்ட சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி சரி. என்ன காமாட்சிமா, என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? வீட்டுக்கு போகணும். உடனே போய் டாக்டரை பாருங்க. கொஞ்சம் தூங்கினா சரியா போயிடும். சரி போங்க. சார், இன்னும் கிளம்பலையா? என்ன காமாட்சிமா, என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. அது வந்து நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம். யார் யாரு? நானும் என் பொண்ணுந்தான். எதுக்காக? நான் பல தடவை ரேவதி கிட்ட சொல்லிட்டேன். இந்த கல்யாணத்தை பத்தி தானே? அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்றா. இதுல என்ன எழுதிருக்கு தெரியுமா? எனக்கு சொந்தக்காரங்க யாரும் கிடையாது, தெரிஞ்சவங்களுக்கா தெரியப்படுத்தலாம் அந்த லெட்டர் எழுதினேன். ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம் நினைச்சா. எடுதா வண்டிய.
கோபி வா. நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும். அம்மா தனியா இருப்பாங்க, நாங்க போகணும். வழிய விடு, நாங்க போனோம். இப்பவே உங்ககிட்ட பேசி ஆகணும். சிவன், ரோட்ல வேண்டாம், நீங்க வீட்டுக்கு வாங்க, அங்க வச்சு பேசிக்கலாம். போட, நான் சொல்றத கேட்டுட்டு போ. உன்னை எனக்கு பிடிக்கல. நீ சொல்ல வர விஷயத்தை கேட்கறதுக்கும் நான் தயாரா இல்ல, தெரிஞ்சுக்கோ. யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? உங்ககிட்ட இப்படி எப்படி பேசுறது? உன்னோட வேலையில வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. என்ன சொல்ல? இங்க பாரு, அடிக்கிற வேலை வச்சுக்காத. நீ யாரா? அவரை தொட்டா நடக்கிறதே வேற. இவன் யாருடி? உன்னோட புருஷனா? ஆமா, அப்படிதான் வச்சுக்கோ. அப்படியா? சரி போ. ரேவதி, நீ வா, நாம போலாம். இந்த சூப்பர்வைசர் நினைச்சான்னா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவனா? போக போக பாரு, உனக்கே தெரியும். அவன் கிடக்குறான், நீ வா போலாம். தாட்சாயணி, 2 கிளாஸ் எடுத்துட்டு வா. நான் குடிக்கிறது இல்ல. என்ன தைரியம் என்ன வீட்டுக்குள்ள வந்து குடிப்ப? சும்மா தானே சொன்னேன். எனக்கு இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு உரிமை கிடையாதா? பேசாத. உரிமை பத்தி நீ பேசுறியா? உனக்கு உரிமை கொடுத்ததால நான் பட்ட அவமானம் எல்லாம் போதாதா? என்ன தாட்சாயணி நீ இப்படி பேசுற? போதும், நிறுத்துடா. உன் முகத்தை பார்க்கவே வெறுப்பா இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் முழுசா உன்னையே நம்பி உன்கிட்ட என் வாழ்க்கையே ஒப்படைச்சேன். உன் பணத்துக்காக மயங்கி நான் அப்படி செய்யலடா. உன்கிட்ட நல்ல மனசு இருக்குன்னு தான் நான் உன்கிட்ட பழகினேன். ஆனா இப்பதான் தெரிஞ்சது நீ ஒரு விஷ பாம்புன்னு. வெளியே போடா. சும்மா கத்தாதடி. உன்ன மாதிரி எத்தனையோ வேசிகளை நான் பார்த்திருக்கேன். என்னடா சொன்ன? உன் ஆசைக்கு இணங்கின வரைக்கும் நான் நல்லவளா தெரிஞ்சேன். இப்போ உன் கண்ணுக்கு நான் வேசியா தெரியறேனா? பொம்பளை பொறுக்கி. என்ன தைரியம் தான் என் சட்டையில கை வைப்ப? ஒண்ணுட வண்டி. என் மேலேயே, என் மேலேயே, என் மேலேயே. ஏய், நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன். நான் உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன். தாட்சாயணி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி வந்திருக்க? நீங்க ரேவதியை விக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீங்க தேவையில்லாம பேசாதீங்க. ரேவதியை சாகடிக்கலான்னு பாக்குறீங்களா? ஆமா, நீ என்னதான் சொல்ல வர்ற? என்னமோ ரேவதியை விக்க போறேன், சாகடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு. சொல்ல வந்தத கொஞ்சம் தெளிவாதான் சொல்ல. நீங்க இவள அவனுக்கு கட்டி வைக்க போறீங்களா? யார பத்தி நீ சொல்லிட்டு இருக்க? சிவனாண்டிய பத்தி. ஓஹோ, சிவனாண்டிய பத்தியா? அத நான் அப்பவே மறந்துட்டேன். இப்ப அவன் என் வீட்டுக்கு வந்திருந்தான். ஃபுல்லா குடிச்சிருந்தான்.
இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு, உன்னை தேடி வந்திருக்கான். மானம் கெட்டவன். அவன் இருக்கானா? துரத்திட்டேன். இனிமே அவனை நான் கனவுல கூட சேர்த்துக்க மாட்டேன். தயவு செஞ்சு நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். ஆம்பளை பிள்ளை இருக்க வீட்டுல இனிமே இந்த மாதிரி கோலத்துல எல்லாம் வந்து நிக்காத. ஐயோ, காமாட்சிமா, காமாட்சிமா, ஆ? கொஞ்சம் நில்லுங்க. என்ன சூப்பர்வைசர் சார்? எங்க கிளம்பிட்டீங்க? ஊருக்கு போறேன். மனசை விட்டு சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். பேசலாமா? தயவு செஞ்சு அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வாங்க. நான் பிறந்தப்பவே என் அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. எனக்குன்னு யாரும் இல்லாததுனால நான் எப்படியோ வளர்ந்தேன். அப்படி இருக்கும்போது தான் இங்க எனக்கு வேலை கிடைச்சது. ஒரு புது மனுஷனா மாறி வாழணும்னு தான் இந்த ஊருக்கு வந்தேன். கை நிறைய காசு, தட்டி கேட்க ஆள் இல்லாத தைரியம். மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கே போயிட்டேன். செஞ்ச தப்புகளையும் வெளிப்படையா செஞ்சேன். நான் செஞ்ச தப்புங்களுக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் மாறி வாழணும்னு ஆசைப்படுறேன். ஒரு தாயா இருந்து நீங்க என்ன மன்னிக்க மாட்டீங்களா? ரேவதியை எனக்கு கட்டி வச்சு என்ன ஒரு நல்ல மனுஷனா வாழ வைங்க. திருந்த ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, வாழ்க்கை கொடுங்க. ம். ஆ